வச்சுக்கோங்க, அடுத்து சாரிமா வந்திருக்கோம். இப்போ இதில் என்னென்னா, என்னடா அஜித்துக்கு சாரி சொல்லிட்டாரு, இந்த பையனுக்கு சொல்லவே இல்லைன்னா அவர் வந்துட்டார் தூத்துக்குடிக்க. என்னன்னு டவர் கிடைக்கல, சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணி பார்த்தேன் கிடைக்கல. இப்போ தூத்துக்குடிக்கு வந்தோன்னே கிடைச்சி. மன்னிச்சிருங்கம்மா, இந்த மானங்கட்ட பொழப்புக்கு முதலமைச்சர் வேறு, இது தேவையா? இதில் வேற திராவிட மாடல். எங்கள் ஆட்சி ஒரு கொம்பனும் சொல்ல. கொம்பை எதுக்கு சொல்லணும்? சாதாரண ஒல்லி பிச்சானே சொல்லிட்டு போயிடும். விளக்கமாறு கொம்பனும் எங்களை குறை சொல்லிட முடியாது. இது பேச்சா? இது ஆட்சியா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆட்சியின் முதலமைச்சர் எப்படி இருக்கணும்? இதில் வேறு எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவங்க இந்த முட்டு கொடுக்குறதுனே முடிச்சதில் ரெண்டு பாட்டி வச்சிருப்பாங்க. எங்கிட்ட கூடி வரும்போது அப்படி ஃபோன் பண்ணணும், அங்கே வரான்னு சொல்லி. அங்கிட்டு இருந்து வரும். எதுக்குன்னு பார்த்தா இவன் வீட்டை சுற்றி ஆள் போட்டு வச்சுட்டு இது வரவிடாம பண்ணாங்க. அது மாதிரி முதலமைச்சர் சுற்றி நிற்கிறாங்க. எது? நம்ம ஆளுதான். என் அண்ணன் தம்பியா நிற்பான். ஏன்னா அவன்கிட்ட வேலைக்கு போகிற கூலி வாங்கியிருப்பாங்களே, அந்த கூலிக்கு விசுவாசம் அடேங்க அப்பா நாய் தோத்து போயிடும் நன்றியில். எது? வாங்கின கூலிக்கு விசுவாசம் நன்றியில் நாய் தோத்து போயிருங்கன்னு அப்படி நின்றுக்குறாங்க. வந்து நின்று இப்போ இன்றைக்கி சொல்கிறாரு, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க கருணாநிதியவே திட்டுறாங்க. தமிழ் தேசியம் என்பது கருணாநிதி எதிர்ப்பு போலவே மாறிவிட்டது. அதான் எங்கள் அண்ணன் சொன்னார், தமிழ் தேசியம்னு சொல்லி கொடுத்ததே நீ தானையா? ஐயா உங்கள் வாயிலேருந்து தானே தமிழ் கருணாநிதி நாங்களாலும் திட்டுறோம், சும்மா திட்டுறோம். எப்படி திட்டுறோம்? இப்படி தப்பு பண்ணிட்டார் கருணாநிதி, இப்படி தப்பு பண்ணிட்டார் கருணாநிதின்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் இப்படியா சொன்னீங்க? மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு அப்படி மகா தலைவர்களை உட்கார வச்சுட்டு கட்டு விரியன் கருணாநிதி. எது? காட்டு விரியன் கருணாநிதி என்றால் கண்ணாடி விரியன் ஜெயலலிதா. சொன்னது நீங்க தானே சாமி, நீங்க தானே. ஒரு ஏங்க கூட்டணி இல்லாம ஜெயிக்கவே முடியாது சொல்றது உதவி யாரு? திருமாவளவன். சரி என்னடா எங்க பழைய திருமாவளவன் எங்க அப்படின்னு தேடி பார்த்தா இவங்க கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாதா? திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், மக்கள் நல கூட்டணிங்க. சரி அப்போ திமுக கூட கூட்டணி இல்லாமல் அதிமுக கூட்டணி எப்படி ஜெயிக்க முடியும் நம்புனீங்க? தோத்துருச்சு. உடனே மறுத்தரில் விஜயகாந்த் பாருங்களேன், ஐயோ பாவம், அவர் இவங்களை நம்பி ஏமாந்தார். அந்த சொல்லுவாங்களே இவ்வளோ, அப்போ நீ முதலாளி இல்லையா அப்படி மாதிரி அவர் என்ன நினைச்சிட்டாரு, எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டோங்கிற சந்தோஷத்தில் இவங்கன்னு முதலமைச்சர் வாழ்க, முதலமைச்சர் வாழ்க வாழ்கன்னு வைக்க உள்ள போயிருக்காரு. நம்மளாம்மா எங்கள் அண்ணன் டிஆரே புரிஞ்சுக்கிட்டாரு, வைக்க போகிற நம்பி போனால் கூட வழக்கம் வாழ்க்கை இருக்குண்டா, வைக்கவே நைக்கி போனால் வாழ்க்கை இல்லை அப்படின்னு அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. இவர் அது தெரியாமல் வைக்கவே நம்மளை முதலமைச்சர்ன்ட்டாரா? வைக்கவே நம்மளை முதல் தலைவா 28 எம்எல்ஏ, அது 28 வருஷ கட்சியே 4 எம்எல்ஏ நக்கிட்டு இருக்கு. அப்போயே யோசிச்சிருக்கணும். பின்னாடி இவங்க 2 பேர் எது? இந்த உலக போராளிகளுக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்களா, உலக வர்க்க நாடுகளுக்கு அந்த கம்யூனிஸ்ட் 2 பேர். இவங்களும் போய் நின்னவொடனே எல்லாரும் வந்துட்டாங்க, தப்பு வந்துருச்சு, ஒப்பு வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, குழல் வந்துருச்சு, அப்போ கல்யாணம் பண்ணி நம்மளை மாப்பிள்ளை ஆக்கிடுவாங்க வரைக்கும் அப்படின்னு நம்பி இப்படி பிடிச்சார் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு. தேர்தல் முடிஞ்சிருக்கு, இவர் கை மட்டும் தான் இருக்கு. எங்கடா ஒரு வேலை காணும் அப்படின்னா எல்லாம் அங்கே போய் படுத்துக்கிட்டான். என்ன வச்சிருக்கா? அம்பை எரிஞ்சிருக்காங்க. திமுக வந்து 2 அம்பு வந்தது, அதிமுக வந்து 2 அம்பு, திருப்பி அம்பு எங்கே போய் படுத்துக்கிச்சு? வில்லுலே போய் படுத்துக்கிச்சு. இப்போ அம்பு எங்கே எரிஞ்சிருக்காங்க? இவன் எங்கே எரிஞ்சிருக்கா? இவனு தான் எரிஞ்சிருக்கு, பின்னாடி தான் சொல்லியிருக்கு, அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ தேமுதிக எங்கே இருக்கு? பாவம் மனுஷனும் போய் சேர்ந்தார். உண்மையிலே இவங்கிட்ட கூட வாழ்றதுக்கு செத்தே போயிடலாண்டான்னு போயிட்டார் அவர். பாருங்களேன், புதுசாக ஒரு கட்சிங்க, நல்லா புரிஞ்சுங்க, அவர் ஒன்றும் தியாகியும் கிடையாது விஜயகாந்த் ஒன்றும். அவர் ஒன்றும் தமிழர்களுக்காக கட்சி தொடங்கி அப்படியே ஒன்றும் இல்லை. ஆனாலும் சினிமாவில் நடிச்சுட்டு இந்த மன்னர் சார்பாக நடித்தோம், இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருவோன்னு ஏதோ ஒரு எண்ணத்தில் உள்ள வந்துட்டு நின்றுட்டார். அப்படியும் கூட கட்சிக்கு பேர் பாருங்க, அதெல்லாம் தெளிவாக இருக்கணும். இது திராவிட முன்னேற்ற கழகம், அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இவர் உள்ள வராது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான், தமிழர்களெல்லாம் கிடையாது, வைக்க முடியாது. இந்த மறுமலர்ச்சி திராவிடர் கழகம் எல்லாம் அப்படி திராவிடராகவே இருப்பாங்க. சரி, திராவிடராக இருந்தபோது ஒருத்தர் உள்ள வர்றான், வந்து 3ஆவது இடத்த பிடிச்சிட்டான். எங்க? திமுக ஆளுங்கட்சி, அதிமுக எதிர்கட்சி, அதிமுக ஆளுங்கட்சி, திமுக இப்படியே வந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அதிமுக ஆளுங்கட்சி, தேமுதிக எதிர்கட்சி, திமுக காணாம போன கட்சி ஆகி போச்சு. இப்போ என்ன முடிச்சுட்டு என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அடுத்த தேர்தலில் திமுகவோட கூட்டணி பேசியாச்சு. தேமுதிகவும் திமுகவும் பேசிருச்சு. 54 சீட்டு பேசி முடிச்சிருச்சு. ஏற்கனவே 42-40 சீட்டு வாங்கி ஜெயிச்சாச்சு. இப்போ 54 சீட்டு பேசியாச்சு. இப்போ இவங்க எதிரின்னாங்கல்ல, அந்த ஜெயலலிதா கருணாநிதியும் பேசினாங்க, தலைவா நாங்கள் செத்தா நீ காலி ஆயிடுவேன், நீ செத்தா நான் காலி ஆயிடுவேன், இப்படியே போனால் ஒரு ஆள் காலி ஆயிடுவோம், அதை விட நீ நான் இருந்தாலும் நல்லா இருக்கு. ஏன்னா 60க்கு 40ன்னு ஒன்று இருக்குல்ல, ஆளுங்கட்சிக்கு 60, எதிர்கட்சிக்கு 40 அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒருத்தனை வரவிட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே பேசி இந்த கூட்டணி கொடுத்துட்டு இவங்களுக்கு சீட்டு கொடுத்து இவங்களை மேய்க்கிறத விட அவங்களுக்கு கோடியை கொடுத்து அங்கே பற்றி விட்டுரு, அவங்க முழுசாக செஞ்சுட்டு இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரை அனுப்பிவிட்டாங்க. மொத்தமாக செஞ்சுட்டு இங்கே வந்துட்டாங்க. புதிதாக ஒரு கட்சி முளைத்து விடக்கூடாது, வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த ஒட்டுண்ணி அங்கே இருப்பாங்க. அதனால தான் இப்போ சொல்கிறான், கூட்டணி இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும்?
எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயிக்கவே முடியாது. உனக்கு முடியலைன்னு சொல்லு. அது உனக்கு முடியல, உங்கள் கட்சிக்கு. நான் எல்லாரும் சொல்கிறேன், கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். நீ முடியலன்னு சொல்லு. என்னால் முடியலன்னு ஏன் சொல்லணும்? எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தமிழ்நாட்டு வரலாற்றிலே மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். சொன்னதெல்லாம் உடஞ்சு போச்சுல. இவ்வளவு நாளைக்கு பூச்சாண்டி வந்து என்னென்ன சொல்லியிருப்பீங்க. அதை எப்படி தனியாக ஓட்டு போடுவாங்க? நீங்கள் எம்எல்ஏ ஆக வேண்டாமா? நம்மளெல்லாம் பார்த்துக்கிட்டு, தம்பி 3 தேர்தல் நிற்கிறீங்க, நீங்கள் எம்எல்ஏ ஆக வேண்டாம். ஆமாம், நான் பிச்சைக்காரனாக தான் நின்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எம்எல்ஏ ஆகணும் ஆசை. அவர் நம்மகிட்டக்காக நீங்கள் எம்எல்ஏ ஆக வேண்டாமா? நீங்கள் எம்எல்ஏலாம் ஆகிட்டீங்கன்னா, அவங்க என்ன ஆக்கிட்டாங்க, உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கான்டாக்ட் கிடச்சிரும், நீங்கள் அப்படி போயிருவியா, நீங்கள் இப்படி உங்கள் நடவடிக்கையே மாறிடும். இன்னும் தேர்தலை வரல, இவங்க என்ன எம்எல்ஏ ஆக்கி பேச ஆரம்பித்தாங்க. அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னா, நமக்குள்ள என்ன இருக்குது, இப்போ எம்எல்ஏ ஆகாமல் இருந்தீங்க தம்பி, எப்படி உங்கள் கூட கட்சிக்கு ஆள் இருப்பாங்க, சோர்ந்து போயிடுவாங்கள்ல. பாரு, 4 தேர்தல் தத்த கட்சி இப்போயே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிருச்சு. ஆளுங்கட்சி இன்னும் அமைக்கிட்டு கிடக்கு. ஏன் கூட்டணி முடிவாகலை? எதிர்கட்சி தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடியார் ஓடிக்கொண்டிருக்கிறார். எதுக்கு? எப்படியாவது கூட்டணி வாங்கடா மூதேவியா, இந்த ஜெயிக்க விடுங்க அப்படின்னு ஒரு தெருத்துறவா ஓடிக்கிட்டு இருக்கார். ஆனால் நாம் தமிழர் கட்சி நிற்கிது எதுக்கு? யாரையும் நம்பியும் இல்லை. 5 முறை ஆட்சியில் இருந்த இது சவாலுங்க. திமுக சவால். இந்த தேர்தலில் திமுக அறிவிக்க சொல்லுங்க, எந்த கட்சியோட கூட்டணி கிடையாதா? எங்கள் ஐயன் காலத்தில் 5 தடவை ஆட்சியில் இருந்திருக்கோம், நான் ஒரு தடவை ஆட்சியில் இருந்துட்டேன். எங்கள் ஆட்சி நல்ல ஆட்சி, மக்களுக்கு எல்லாம் செஞ்சிருக்கோம். தனிச்சு 234 தொகுதியில் திமுக போட்டியிடுது அப்படின்னு அறிவிக்க சொல்லுங்க. அறிவிக்க முடியுமா? அது அறிவிக்க வேண்டாம். கருணாநிதி ஆட்சியை மறுபடியும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நிற்க சொல்லு, தோத்துரும் திமுக. ஏன் சொல்லுங்க? காமராஜர் ஆட்சியை தான் நாங்கள் கொடுப்போம். புழுவாங்க. இப்பயும் காமராஜரை தோக்கடிச்சது அவங்க தான். நீங்கள் நல்லா கவனிக்கணும். காமராஜர் என்ற பெருமகனை வெறும் 27 வயசு சீனிவாசனுங்கிற ஒரு மாணவனை வச்சு தோக்கடிச்சாங்க. ஆனால் நல்லா நினச்சி பாருங்க, சீனிவாசன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் எப்படி செத்து போனான்னு தெரியுமா? அவங்க வாழ்க்கையில் என்ன நினச்சுன்னு தெரியுமா? இவங்க சொல்லி காமராஜர் தோத்துட்டார். தோத்தும் சரித்திரண்டா எங்கள் ஐயன் காமராஜர். ஆனால் அவனை வெற்றி பெற்ற சீனிவாசன் யாருன்னா தெரியுமா? கிடையாது. ஆனால் தலையெழுத்து, தமிழ்நாட்டோட தலையெழுத்து, சொந்த மண்ணில் இந்த மண்ணின் மகன், அந்த மண்ணில் பிறந்த மகன், அந்த மண்ணுக்கு மக்களுக்காக உழைத்த மகனை, 9 ஆண்டு கால சிறை, நாட்டின் விடுதலைக்காக சிறை வகித்த மகனை, 9 ஆண்டு காலம் ஆட்சியிலிருந்து கிட்டத்தட்ட 27க்கும் மேற்பட்ட அணைகளை கட்டி, தொழிற்சாலைகளை திறந்து, மண்ணுக்கு மக்களுக்குமான பிள்ளைகள் படிப்பதற்காக படிப்பகங்களை திறந்து வைத்து, நூலகங்களை திறந்து வைத்த பெருமகனை சொந்த மண்ணில் தோக்கடித்த கேவலங்கிட்ட சமூகம் தமிழ் சமூகம். தூக்கில் நம்ம தொங்கிடணும். சாதி பெருமை பேசி என்ன பண்ண? நாங்கள்லாம் நாடாரு, நாங்கள்லாம் விளக்கமாறு, நாங்கள்லாம் அந்த மாறு, நாங்கள்லாம் இந்த மாறு. என்ன மாறு? இப்படியே பெருமை பேசி ஒரு மாற்று மொழி பேசுகிற சீனிவாசன் ஒரு சிறுவன் தோற்கடிச்சிடாங்க. எப்பட அதுக்கே நம்மளால வெக்கப்பட்டிருக்கணும்ல. இன்னை வரைக்கும் அந்த எண்ணம் இல்லையே. அதே காமராஜர் நாகர்கோயிலில் போய் போட்டிடுறாரு. எங்கிருந்தோ பிழைக்க வந்த, நான் சொல்லலை, உங்க ஐயனே சொல்லியிருக்கா. நெஞ்சுக்கு நீதி என்கிற புத்தகத்தில், கலைஞருக்காக எழுதப்பட்ட புத்தகத்தில் சொல்லுதப்பட்டிருக்கிறது. திருவாரூரிலிருந்து திருட்டு ஏரியில் ஏறி வருகிற போது நல்லா கவனிக்கணும். திருவாரூர்லேருந்து அவருக்கு டிக்கெட் வாங்க வழி இல்லை. யாருக்கு? கருணாநிதிக்கு டிக்கெட் வாங்க வழி இல்லாமல் வித்தவுட்டில் வந்திருக்கானுங்க. அதை எழுதுறான் பாருங்க. திருவாரூர்லேருந்து திருட்டு ட்ரெயின் ஒரு ட்ரெயின் விட்டாங்கடா கவர்மெண்ட்டில். விட்டா நீ திருட்டு போயடா, திருட்டுத்தனமாக வந்திருக்கேன்னு சொல்லு. நான் திருட்டுத்தனமாக வருகிற போது அப்படி தான் எழுதி, நான் திருட்டு ரயிலு. அப்போ கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் திருட்டு பஸ்ஸு. ஏண்டா கவர்மெண்ட் ஆஃபீஸெல்லாம் திருட்டு போயலாம். அதான் இந்த கவர்மெண்ட் ஊழியர் மேலே அதுதான் கோவம் வருது. இல்லை அன்னைக்கே இந்த டிடிஆர் ஒழுங்காக செக் பண்ணி கக்கூசெல்லாம் திறந்து பார்த்துருப்போம்னா நாடு 50 வருஷம் முன்னாடி தப்பிச்சிருக்கும்ல. அதே சொல்ல, இந்த உங்கள் ஊரில் பாருங்கள், போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? முதல் மாடியில் போயிருக்கும். எது? இந்த புதிய முத்தூர் தபால் நிலையம் எங்கே இருக்குது? முதல் மாடியில். ஏன் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறது யார்? அப்படி கோடீஸ்வரனும் பணக்காரனும் இளவட்ட பேருமா போகிறான். அங்கங்கே 5-10 வச்சு சாமிக்கிறவங்க, இந்த 1000 ரூபா முன்பானம் வாங்குறவங்க, கிழவியெல்லாம் எங்கே மேலே மாடி ஏறும், விளங்காமல் வாங்காமல் போட்டோம். ஏன்னா வச்சதே எதுக்குடா? 1000 ரூபா பணம் கிடைக்கிறதுக்காக வச்சு போஸ்ட் ஆஃபீஸ் முதல் மாடியில். அதே நூலகம் பாருங்க, அங்கே இதே புதிய முத்தூர் நூலகம் முதல் மாடியில். ஏன்? ஒரு வேலை வந்து படிச்சிடக்கூடாது. நூலகம் எதுக்கு? படிக்கிறதுக்கு. அப்போ எதுக்கு முதல் மாடியில் வச்சு? சரி, இப்படி ரோட்டில் இருந்தால் கூட போகிற பக்கம் இப்படி பார்த்துட்டு போகலாம். அந்த சிந்தனை கூட போயிடக்கூடாது. ஒழிச்சு வச்சுக்கோங்க. அங்கே அப்படியே பூட்டி ஒழிச்சு வச்சுக்கணும். புத்தகத்தை வச்சு இந்த இவன் சொல்லுவாங்களே, வச்சிருந்தா மழை பெஞ்சிருச்சு, அதில் கரையான் தின்றுச்சு, புத்தகமே இல்லைன்றாங்க. புத்தகத்தை எவனா தூக்கிட்டு போனான்னு சொல்லுவாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு எது போய் சேரணுமோ அதை வைக்கிறதே கிடையாது. சாராய கடை எங்கே முதல் மாடியில் வச்சுருக்கான்னு சொல்லுங்க. சாராய கடை தமிழ்நாட்டில் எங்காவது ஒரு இடத்துல முதல் தளத்தில் சாராய கடை, 2வது தளத்தில் சாராய கடை சொல்லுங்க. தனியார் சாராய கடை கூட முதல் தளத்தில் இல்லைங்க, தரத்தளத்தில் தான் கிடக்குங்க. சாவுற நான் எங்கே போனாலும் சாவாயா? குடிக்கிற உதவி எங்கே இருந்தாலும் குடிப்பான்ல, முதல் மாடியில் வை.
அப்போ அரசு முடிவு செய்கிறது எது இவனுக்கு போய் சேரணும். படிப்பு போய் சேரணுமா, நாட்டின் நலத்திட்டம் போய் சேரணுமா, சாராயம் போய் சேரணுமானா சாராயம் தான் போய் சேரணும். அதனால் படிப்பு மேலே, நலத்திட்டம் மேலே, சாராயம் கீழே. உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்போ நீ என்னடா இப்படி கூட்டம் போட்டு இந்த பையங்க பேசுகிறாங்களே, தேர்தல் இன்னும் 8 மாதம் இருக்கா அப்படின்னா அதான் அர்த்தம். மக்களுக்கு இதெல்லாம் மாலை நேர படிப்பு மாறுங்க. அறிவொளி இயக்க மாதிரி நாம் தமிழர் கட்சி நினச்சிங்க. அந்த கூட்டத்தை சாயங்காலம் கூட்டம் போட்டு அப்பனா தாளுக்கு ஆனவனை சொல்லி கொடுத்தாங்களா, இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த வரலாறு தான். படிக்க வச்சுட்டான், அவன் படிக்கல, படிச்சுதான் திருப்பி எங்கள் அப்பனுக்கு நான் கற்றுக் கொடுக்க வந்திருக்கேன். அதான் ஒரு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வரலாறு படிக்காத இனம் வரலாற்றை படைக்க முடியாது. வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாக வாழ்ந்து காட்டு என்று சொல்கிறான் எங்கள் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அவர்கள் வழி வந்த பிள்ளைகள் வரலாறு படிச்சிருக்கோம், கொடுப்போம், கற்று கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் நினைக்கலாம் தம்பி எப்போ ஜெயிக்கிறது, ஜெயிப்போம். 0ல் இருந்தோங்க. 2014 0ல் இருந்தோம். 2014 இப்படி தான் தொடங்கணும். ஒரு மேடையாக ஒரு ஊராக போய் கத்த ஆரம்பித்தோம். எங்கள் அண்ணன் ஒரு சைடு கத்துறான், என்ன மாதிரி 10 பேர் அங்கங்கே போய் கத்திக்கிட்டு இருந்தான். அப்போ ஒன்றும் பேசக்கூட தெரியாது, அப்படியே ஏதோ வாய்க்கு வந்ததை கத்திக்கிட்டும் ஆனா அவனா ஈனானு கரெக்டாக மட்டும் சொல்லிக்கிட்டு கெட்ட வார்த்தை போட்டுறாதீங்கடா, ஒழுங்காக பேசுறீங்க, ஒருத்தர் ஒருமையில் பேசுகிறாதீங்க அப்படின்னு மட்டும் கற்றுக் கொடுத்தாங்க. அதை வச்சு அப்படியே பேசிக்கிட்டே போனோம். 1 லட்சம் மொத்தமே ஒரே சதவீத ஓட்டு. எது 4 லட்சம் வாக்கு முதல் தர 2014 4 லட்சம் வாக்கு 1%. ஆனால் நீங்கள் நினைக்கலாம் 1% அந்த தேர்தலோட வெற்றி தோல்வியை தீர்மானித்ததே 1.1% வாக்கு தான். நாம் தமிழர் வாங்கின வாக்கு தான். அடுத்து 2019 இப்போ தேர்தல் கூட்டணி வந்துடுவாங்கன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தனியாக திருப்பி அறிவிச்சார் எங்கள் அண்ணன் சீமா, தனிச்சு போட்டி. அதுலேயும் ஒரு சாதனை பாருங்கள். 40 பாராளுமன்ற தொகுதி, 20 பெண்கள் 20 ஆண்கள் என்று சரிநிகர் சமானமாக பெண்களுக்கு சம வாய்ப்பு. நின்று பார்த்தோம் 17 லட்சம் ஓட்டு. எது எம்எல்ஏ எலெக்ஷன் 4 லட்சம் ஓட்டு, எம்பி எலெக்ஷன் பாராளுமன்றத்தில் நமக்கு சம்பந்தமே கிடையாது. நாம் பிரதமர் ஆக போகிறதில்ல, நாங்கள் எங்கள் நாட்டில் நாங்கள் வாழணும், எங்கள் நாட்டை நாங்கள் ஆளணும் பேசுகிறோம். நம்ம ஆளுக்கு முடிவு நீ இதை மட்டும் ஆளக்கூடாதா, இந்தியாவே ஆளண்டா அப்படின்னு சொல்லிட்டு 17 லட்சம் பேர் ஓட்டு போட்டான். அப்பையும் கூட்டணி கிடையாது, கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது, கூட்டணி வைக்காமல் பண்ண முடியாது. 17 லட்சம் ஓட்டு. மறுபடியும் 2021 சட்டமன்ற தேர்தல், அதுலேயும் கூட்டணி வைக்காம 234 தொகுதியில் 117 பெண்கள் 117 ஆண்கள்னு போட்டிட்டோம். அதுலேயும் கிட்டத்தட்ட 31 லட்சம் வாக்கு. இந்த பாராளுமன்ற தேர்தலில் 37 லட்சம் வாக்குகளை பெற்று மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. போட்டியிட்ட வேட்பாளர் ஒருத்தர் மேலே குற்றப்பணின்னு கிடையாதுங்க. ஒருத்தர் மேலே நான் தான் தென்காசி எம்பிக்கு போட்டிட்டேன். 1,30,335 ஓட்டு. ஒருத்தருக்கு 1 ரூபா கொடுக்கல, 1 ரூபா கொடுக்கல. அதே 2019 நான் தான் போட்டிட்டேன். 60,000 59,545 ஓட்டு. எனக்கு தெரிஞ்ச நண்பர் சொல்கிறாரு, இந்த 60,000 வாங்கிருக்கீங்க, இந்த 80,000 வாங்கிருக்கல இசை எப்படின்னாங்க. தேர்தல் நடந்துகிட்டே மைக் 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 மைக்னு கேட்டிருக்க அவருக்கு, அதில் 1 லட்சம் வாங்கிருக்கீங்க இசை அப்படின்னாரு. நான் சொன்னேன் டெபாசிட் வந்துடுவாங்க அப்படின்னு. முடிச்சக்கப்புறம் சொல்கிறாரு, பரவாயில்ல நீங்கள் தான் கணிச்சு சரியாக தான் கவனிக்கிறவங்க அவருக்கு அப்படின்ட்டு. என்ன எப்படி அரசியலை நாங்கள் சரியாக தான் பார்க்குறோம், நம்புகிறோம். நாங்கள் எங்களுக்கு எது இது நடக்கணும்னு விரும்பல, இந்த நாட்டுக்கு எது தேவை அப்படின்னு விரும்புகிறோம். அதனால இந்த மக்கள்கிட்ட திருப்பி வந்து நிற்கிறோம். நீ யோசிச்சு பாருங்க, 1,30,335 வாக்கு இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தொகுதியிலையும் வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கான். என்ன இருக்குது, ஒரு பின்பலமும் கிடையாது. தேர்தலுக்கு ஏதாவது செலவழிச்சிருப்பேன் நினச்சிருக்கீங்க? 2019 நிற்கும் போது என் பணம் 40,000 ரூபா செலவழித்தேன். எது நான் நின்னது எம்பி தேர்தல், நான் வாங்கின ஓட்டு எவ்வளவு 59,545. அதுக்கே 19,545 ரூபா குறையுது. செலவழிச்சது ஒரு ஓட்டுக்கு 1 ரூபா செலவழிச்சா கூட நான் 60,000 ரூபா செலவழிச்சிருக்கணும். இல்லை இந்த நின்றுருக்கேன். இப்பையும் வெளியில் சொன்னால் நல்லா இருக்காது, அதனால் எவ்வளோ செலவழிச்சோம். ஏன்னா எங்கே டேய் செலவழிக்காமலே இப்படி நிற்கிறீங்களா எலெக்ஷனில் அப்படின்னு கேட்டுருங்க, அது தப்பாக போயிடும். ஏதோ ஒரு நண்பர் வந்து வண்டியை வாங்கி கொடுத்தாரு, பிள்ளைங்க செட்டை கட்டினாங்க, ஏதோ சோத்தை போட்டாங்க, வந்தோம் பேசணும், போய்கிட்டே இருந்தால் திடீர்னு பார்த்தா 1,00,000 ஓட்டுக்கிறாங்க. நினச்சி பாருங்க, இந்த மக்கள் எங்களை நம்ப தொடங்கி விட்டார்கள். என்னன்னா ஜெயிப்பாரா மாட்டாரா, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டு. இப்போ ஒரு 2 டீ கடை இருக்கணும், பக்கத்தில் இருக்கும். 2 டீ கடை, ஒரு டீ கடை நல்ல சுகாதாரமாக சரமா டீயை போடுவாங்க, பாலில் தண்ணி கலக்கூடாரா, தண்ணி அவனே கலந்து கொண்டு வந்துடுவேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் இப்போ எங்களே பீச்சு இது எங்கள் மாட்டு பால், எங்களோட பண்ண பால்னு சொல்லிட்டு அப்படி அரை கிளாஸில் டீ போட்டு தருவாங்க. 2 நாள் அந்த கடையில் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் நல்ல டீ தான், தரமாக தான் இருக்குது, ஆனால் அரை கிளாஸ் தான் தராங்க. நம்ம ஆளுங்க எதிர்த்தாப்பில் பாருங்கள், 1/4 கிளாஸ் பாலில் 3/4 கிளாஸ் தண்ணி. அவன் தண்ணி ஊற்றுறான்னு தெரியும், ஆனால் முழு காசாக தரமியா. இந்த மனநிலை இருக்குல்ல, அது மாதிரி அவன் கொடுக்கறது துட்டு, ஓட்டுக்கு துட்டு கொடுக்குறான்னு அவனுக்கு தெரியும். இருந்தாலும் வாங்கியாச்சுல 1000 ரூபா கொடுத்துட்டாங்க. தம்பி உங்களுக்கு அடுத்த தரேன், நாங்கள் வரிசையில் டோக்கன் போட்டுட்டு போகிறோம், இந்த முறை அவனுக்கு கொட்டு, அடுத்த முறை எனக்கு 1000 ரூபா வாங்கிட்டோம்ல அப்படின்னு
எங்கள் ஊர் சிவகிரி தென்காசி மாவட்டத்தில் கடைசி இருக்குது. இந்த மாவட்டத்தோட எல்லையில் இருக்கிறோம். பொண்ணு உள்ளாட்சி தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுத்து வாங்கி வச்சுருக்காங்க. நான் ஓட்டுக்கிட்ட நின்று என் பிள்ளைங்க நின்று பாட்டிருக்கிறோம். ஒருத்தவங்க ஓட்டு போட வரல, லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் அறிவு வந்துருச்சுல, சாயுதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சா யார் ஓட்டு போட்டா யார் ஓட்டு போடலை இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் நமக்கு இன்னும் ஒன்றுமே தெரியாதுன்னு. இந்த 26 தேர்தலை மட்டும் பாரு, எல்லா பூத்துக்கு ஏஜெண்டை போட்டு நாம் தமிழர் கட்சி எப்படி வேலை செய்ய போகுது அப்படின்னு மட்டும் பாரு. அங்கீகாரம் பெறாமல் இருக்கும் போதே, வாக்குச்சாவடி முகவர் இல்லாத போதே 38 லட்சம் ஓட்டு. இன்னைக்கு வாக்குச்சாவடி முகவரோட ஒவ்வொரு வீட்டுக்கும் ஓட்டு கேட்கறதுக்கு பிள்ளைகளை சேமித்து வைத்துக்கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம் பாருங்க. அங்கே வந்து நின்று அந்த அக்காட்ட, ஏக்கா 3 மணி ஆச்சு ஓட்டு போட போயாக்கா, எப்போ நீ போப்பா வர அப்படிங்குது. 3 ஆகி போச்சு. திருப்பி ஏக்கா என்ன வரல, சும்மா தம்பி 3 பேர் தான் துட்டு கொடுத்தான்னு 1 பேர் துட்டு கொடுக்கல, இன்னும் ஓட்டு போட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கே 5 பேர் நிற்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்மளால் ஒருத்தன் நம்ம துட்டு கொடுக்க மாட்டோம் அவனுக்கு தெரியும். அக்கா கரெக்டாக 4 பேரை பிடிச்சிருக்கேன். 3 வந்துருச்சு. ஒருத்தர் நான் ஏக்கா எப்படியும் ஒருத்தர் இருந்தால் ஓட்டு போட போகிறேன், அதான் 3 பேர் தம்பி அப்போ நான் ஓட்டே போட மாட்டேன். மக்களை கரப்ஷன் ஆகிட்டாங்க. எப்படின்னா இவன் கொள்ளையடிக்கிறான், இவன் ரோடு போடுறான், கொள்ளையடிக்கிறான், இவன் விளக்கு ஏற்றுறான், ஒவ்வொரு பாருங்கள் ஊருக்கு பாருங்கள் பஸ் ஸ்டாண்டில் இப்படி பெருசாக விளக்கு போட்டு 5 லைட்டை போட்டிருப்பாங்க. 5 நாள் தான் எரிவா, அதுக்கப்புறம் எரியவே எரியாது. ஒவ்வொரு லைட்டாக மங்கிட்டே போகும். அப்புறம் ஊருக்குள்ள பேருந்து நிலையத்தில் பாருங்கள், நீங்கள் போனால் லைட் எரியும், சோலார் லைட்டு வாங்க, இப்படியே ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே போவாங்க. எல்லாமே மங்கிட்டே போயிருன்னு வச்சுக்கலேன். இப்படி ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு சட்டமன்றத்துக்கு 230 இந்த 200 இடத்துல 100 இடத்துல கழிவறை 10 இடத்துல இப்படி கமிஷனை போட்டு வாங்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க. இந்த மக்களுக்கு ஓட்டுக்கு துட்டு கொடுத்துட்டான்னா நாளைக்கு போய் கேட்பான், எங்கேருந்து வரப்பா, நம்ம புதியமுத்தூர்லேருந்து வரேன், என்ன ஆச்சு அந்த சந்தில் ரோடு ஓட்டிங்க 2 நாளே உடஞ்சி பேந்துருச்சு, ஒரு போய் விரல்ட்டு தோண்டி எடுத்துட்டான் வீடியோ எடுத்து, என்னங்க இப்படி ரோடு போட்டு சந்தில் எந்த தெருல அந்த அந்த பஜார் சந்தையா, ஆமாம் அந்த 300 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்ட வந்தானே, நீ முனிப்பு வந்தானடா அப்படின்னு அவன் கேட்டுருவான். அப்போ போய் கேட்க முடியாது. என்ன அது, அடித்த கொள்ளையில் பங்கு கொடுப்பது தான் நம்மளே. அவன் கரப்ஷன் ஆகிட்டான், அவன் குற்றவாளி ஆகிட்டு நம்ம நேர்மையாளனாக இருந்தால் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நம்மளை குற்றவாளி ஆக்குவதற்காக தான் அப்படி கை நீட்டி திட்ட கொடுத்துரும். அது யார் வந்து கொடுப்பா? இங்கே எம்எல்ஏ சண்முகா வந்து கொடுப்பாரா? தோற்று போன எங்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி வந்து கொடுப்பாரு. ஆள் வச்சிருப்பான் நம்ம ஊர்லேயே, நம்ம தெருவிலேயே சித்தப்பன் மாமன் பெரியப்பன் வச்சிருப்பான். மாப்பிள்ளை நான் தானே, நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. மாப்பிள்ளை வாங்க மாட்டார் எங்கள் அம்மாட்ட, டேய் நான் வேட்பாளர், அவர் ரொம்ப நீங்கள் புரிஞ்சுக்கணும், நாம் தமிழர்லாம் அவங்க அன்பை பாருங்களேன். மாப்பிள்ளை வாங்க மாட்டார், மாப்பிள்ளை வேட்பாளர் நிற்கிற எப்படி வாங்குவார், நீங்கள் போட்டுருங்க. அவன் எவ்வளோ நம்புறான் பாருங்க. நம்மளால திமுக சொல்லி இப்படி திரும்பிடுவாங்க. அந்த பைத்தியக்காரப்பட்ட போய் ஓட்டு வாங்கிட்டு அவன் வேண்டாம்ண்ணே சரியில்லைண்ணே. ஒவ்வொரு வீட்லேயும் ஓட்டு கேட்கணும், திமுக காரன் வீட்லேயே போய் கேட்கணும். ஏன்னா அவங்க வீட்லேயும் கொலவெறியில் இருக்காங்க. இந்த பேரை தாண்டி ஒரு பேர் வர மாட்டேங்காடு, போய் கேளுங்க. எங்க அவன் பொண்டாட்டியே ஓட்டு போடுறதில்லை அவங்களுக்கு. திமுக காரனுக்கு திமுக காரனே ஓட்டு போடுறதில்ல. ஏன், துட்டு கொடுத்தா தான். இவன் துட்டை கொடுத்து பக்கத்தில் போய்கிட்டு இருப்பான், ஃபோன் பண்ணுவான், ஏதா நம்ம வீட்டில் துட்டு கொடுத்தாங்களா, யோ என்ன நீ எங்கே, நான் என்ன பக்கத்தில் கொடுத்துனாங்க, அங்கே முருகேசன் வந்துட்டு கொடுத்தானா இல்லையா, இவனே துட்டு கொடுக்குற வேலை பார்க்கான். அவன் வீட்டுக்கும் துட்டு கொடுத்தா தான் அவனை ஓட்டு போடும். அப்படி சொந்த கட்சிக்கு வேலை செய்வதற்கே துட்டு வாங்கினாதான் அரசியல் அப்படின்ற இடத்துல சம்பாதிச்சு வச்ச காசுலேருந்து ஒரு பங்கு எடுத்து போட்டு கூட்டம் நடத்தி அரசியல் பண்ணி மக்களுக்காக உழைக்கணும்னு ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீங்கள் நினச்சி பாருங்க, அப்படி ஒரு அரசியல் இன்னைக்கு யோசிக்க சொல்லுங்க பார்ப்போம். போட்டு விளம்பர படம் எடுக்கிறான்ல, நாங்கள் 4 ஆண்டு சாதனை எது இன்னைக்கு அறிவிச்சுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு ஊரில் போடுறோம் திமுக 4 ஆண்டு சாதனை கூட்டம். என்ன சாதனை? 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம். ஓசி பசுட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி சொல்றாங்களே, இதுவா சாதனைங்க? பெண்களை நீங்க வந்து பிச்சைக்காரலாக்கி 1000 ரூபாய் கொடுத்துருக்க, இது சாதனையா? பெண்களால பேருந்துல காசு வச்சு பயணம் பண்ண முடியல, ஓசியில் கொடுக்குற, இது சாதனையா? பெண்களுக்கு கல்வி இலவசமாக கொடுத்துருக்கேன், சொல்லு பார்ப்போம். டே ஓசியில் பஸ் விட்டோன்னு சொன்னேன். போன 6 மாதத்துக்கு முன்னாடி 12ஆம் படிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு தேர்வு எழுதுக்காக போய்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்கு ஓசி பஸ் நிப்பாட்டாமல் போயிட்டான். உதயநிதி மகனுக்கு அப்படி நிப்பாட்டாமல் போவியா? உதயநிதி மகன் அப்படி வருவானா? உன் குடும்பத்தில் பிள்ளை இப்படிலாம் படிச்சிருந்தா நீ கேட்பியா? அந்த பிள்ளை கீழே விழுந்துருச்சு, அப்புறம் இப்போ கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு நீ யோசித்து பாருங்க. 12ஆம் வகுப்பு தேர்வு, வாங்க 12ஆம் வகுப்பு தேர்வு என்பது எவ்வளவு முக்கியமான தேர்வு, உட்காருப்பா, எவ்வளவு முக்கியமான தேர்வு. அந்த தேர்வு எழுத போகிற மாணவி பேருந்தில் பயணிக்க முடியாமல் ஏற்ற முடியாத ஓசின்னு ஒன்று வந்ததுனால நிப்பாட்ட மாட்டேங்க. முன்னாடியெல்லாம் கண்டக்டரே இருந்த வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, என்ன வண்டி மெல்லமாக போய்கிட்டு இருக்குன்னு பொண்டாட்டி கேட்கும், நீ முன்னாடி மட்டும் போய் உட்காரு, எப்படி வண்டி புயல் மாதிரி பறக்க அப்படி மாதிரில. அப்படி பெண்களை பார்த்தா அப்படி ஓட்டுவாங்க டிரைவரும் கண்டக்டரும். இப்போ பொம்பளை பார்த்தாலும் திருப்பிக்கிறாங்க. என்னன்னு சொல்லுங்க, வந்துட்டாங்க வாசி. ஏன்? அவனுக்கு சம்பளம் இல்லை, அவனுக்கு பிடித்து வைத்த பணம் 4000 கோடியை ஏப்பமிட்டு விட்டது இந்த அரசாங்கம். சம்பள பணத்தில் பிடிச்சு வச்சு இஎஸ்ஐ பணத்தை பிடிச்சு வச்சுட்டு
அவன் பிள்ளையோட கல்யாணத்துக்காகவும் மகனோட படிப்பு கல்லூரி படிப்புக்காகவும் அந்த பணத்தை திருப்பி வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிற போது அந்த பணத்தை ஏப்ப விட்டுட்டு இன்னைக்கு இலவசம் கொடுக்குற போது கடுப்பு வருமா வராதா? ஏன்னா என் சம்பளத்தை தர மாட்டுக்கு ஓசியில் விட்டுட்டு ஓசி அப்படின்னு கேட்பான்ல. அப்போ நம்மளால சண்டை வர்றாங்க. இந்த கண்டக்டர் பையன் மூஞ்சி கடுகு இருந்த மாதிரி இருக்கு, டிரைவர் பையில பாரு நம்மளை பார்த்தாலே நிப்பாட்ட மாட்டேங்க சொல்லுதம்மா. சண்டை யார் போடுறா? செஞ்சு விட்ட கூத்து செஞ்சு விட்டது யாரு? சண்டை மூட்டி விட்ட நாய் அங்கே இருக்கு, நம்மளால சண்டை விட்டு தள்ளுறாங்க. நீயா நானா? உங்களுக்கு புரியுதா? அதனால தான் வச்சிருக்கோம், வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். நமக்குள்ள இந்த காரணம் ஏன் பேசஞ்சர் நடத்துனருக்கும் ஓட்டுநருக்கும் பயணிகளுக்கும் ஏன் சண்டை வருது, அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இவன் இங்கே நமக்கு வச்சு வேலை பார்க்க முடியாது. அரசியல் என்பது எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையை நோக்கி போகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். அதனால தான் நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு கூட்டமாக போட்டு பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், ஒரு அரசாங்கம் என்பது ஐயா காமராஜர் தான் சொல்லி வச்சார். அரசியல் என்பது இங்கே தேர்தலோ என்ன வேணா வச்சுக்கோங்க, இந்த அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதை நிறைவேற்றுகிற சேவையும் சொல்றாரு. சேவையா? இப்போ அரசியல் பாலிடிக்ஸ் என்னவா இருக்கு? பிஸ்னஸ், வியாபாரமாய் போயிடுச்சு. ஏதாவது இல்லைன்னா கல்வி விற்பனை கொண்டு வந்துட்டானா இல்லையா? அரசு பள்ளியில் கிடைக்கிற கல்வியை விரும்புகிறீங்களா, தனியார் பள்ளியில் கிடைக்கிற கல்வி விரும்புவீங்களா? எத்தனை பேர் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம பிள்ளையை தனியார் பள்ளியில் சேர்க்க இருக்கிறோமா, அரசு பள்ளியில் சேர்க்க விரும்புகிறோமா? கிடையாது. மருத்துவம் பிஸ்னஸ் ஆகி போச்சு. முன்னாடிலாம் ஊருக்கு ஒரு மருத்துவமனை இருக்குதே கஷ்டம். இப்போ ஊருக்கு ஒன்றுலாம் சொல்லக்கூடாது, உடம்புக்குள்ளே பிரிச்சுட்டாங்க. கண்ணுக்கு தனியாக மருத்துவமனை, பல்லுக்கு தனியாக மருத்துவமனை, உடலில் தோலுக்கு தனியாக மருத்துவமனை, நரம்புக்கு தனியாக மருத்துவமனை, எலும்புக்கு தனியாக மருத்துவமனை, பாட்டாக பிரித்து டாக்டர் உருவாயிட்டா. சிறப்பு மருத்துவர்கள் இத்தனாம் தேதி இத்தனை நாளைக்கு வருகைங்கிறான். நோய் என்ன நோயினே கண்டுபிடிக்கல. தான் என் பிள்ளைங்க, என் தம்பியோட பையனுக்கு ஒருத்தனுக்கு ஃப்ளட் கேன்சர், 2 வயசு பிள்ளைக்கு இந்த தொகுதியில், இங்கே ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் நினச்சி பாருங்க, 2 வயசு குழந்தைக்கு பிளட் கேன்சருங்க. எப்போங்க வந்துச்சு? இந்த நோய்க்கு என்ன மருந்து என்னவாது கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களா? அப்போ ரகரகம் என்ன சாப்பாடு நஞ்சாகி போச்சு. உணவு, நீங்கள் உண்ணுகிற உணவு நஞ்சாகி விட்டது. முன்னாடிலாம் அரிசி சோறு கிடைக்காது. எப்படா அரிசி சோறு திம்மா, இப்போ அரிசியே தின்னு நோய் வாய்ப்பிட்டோம். சக்கரை சத்துங்க, அதுங்க பிபி வந்துருச்சுங்க, அதில் இதை போடாத, இது அதில் போடாதுங்க. ஒரு சக்கரை சத்து ஆவான், ஒரு மாத்திரைங்க 6 மாதம் இன்னும் குறையலை சார். அப்போ 2 மாத்திரை. நான் என்னங்க, ஒரு மாத்திரை 6 மாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் குறையிலையே, அவன் டாக்டரா இல்லை அவன் கம்பவுண்டரான்னு செக் பண்ணணுமா வேண்டாமா? செக் பண்ணணும்ல. பார்த்துட்டு இதில் வேற முன்னாடி என்ன சாப்பிட்டீங்க அதை கொண்டு வரலையா அம்மா, மூதேவி நீ கண்டுபிடி. அப்போ அவன் சோச்சக்கார மாதிரி கண்டு. அப்புறம் 2 மாத்திரை பவர் கூடிருச்சு. 6 மாதம் கழிச்சு பாருங்க குறையாமல் இருக்கும். 2 மாத்திரை கொஞ்சம் பவர் கொண்டு தரம்மா. 3 ஒரு 1.5 வருஷம் கழிச்சு போங்க, காலில் சக்கரை புண்ணு வந்துடும், விரலை மட்டும் வெட்டுங்கம்மா. அப்புறம் 6 மாதம் கழிச்சு விரல நான் பெருவரலோடு எடுக்கணுமா. அப்போ மாத்திரை 2 ஆண்டு காலம் சாப்பிட்ட மாத்திரை என்ன செஞ்சிச்சு? நோயை உண்டு பண்ணதும் அதான், நோயை வளர்ச்சிக்கு கொண்டு போனது அதான். அப்போ என்னது, இந்த வெட்டுற ஆடு வெட்டுற பூசாரிட்டே தலையை போய் நீட்டும்ல, அது மாதிரி நோயை உண்டாக்குறன்ட்டே போய் நாம் நீட்டுற இடத்துக்கு வந்துட்டோமா இல்லையா? நினச்சி பாருங்க. அப்போ உணவுப் பொருள் நஞ்சாகிற இடத்திற்கு வந்தது காரணம் என்ன? இந்த சுற்றி சாமிநாதபுரம் இதுக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குல்ல, என்ன ஊர்? சாமிநத்தம். இந்த சாமிநத்தத்தில் ஒரு தொழிற்சாலை ஒன்று வச்சுருக்காங்களா, பவர் பிளான்ட்னு ஒன்று சொல்லிட்டு போய் இப்போ 6 மணிக்கு மேலே போங்க. இப்போ மழை வெஞ்சில் வரும்போது அப்படியே கருப்பாக புகையாக போய்கிட்டு இருக்கு. என்னன்னு கேளுங்க பார்ப்போம். ஏன் புகை வெளியே வருது? புகை கருப்பாக வரலாமா ஒரு தொழிற்சாலையிலேருந்து? ஒரு தொழிற்சாலை இந்த மண்ணில் நிறுவப்படுகிற போது அந்த தொழிற்சாலைகளுக்கான கட்டுப்பாடுகள் என்ன இங்கே இருக்கிற பிரதிநிதிகள் தெரியுமா தெரியாதா? இந்த பேரூராட்சியில் வேலை செய்கிறவன், இந்த பேரூராட்சியில் பொறுப்பாளர் இருக்கவன், இந்த சட்டமன்ற உறுப்பினர், இந்த பாராளுமன்ற உறுப்பினர், இங்கே இருக்கிற அமைச்சர்கள், அவங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா? இங்கே இருக்கிற வருவாய்த்துறை, கனிம வளத்துறை, இவெல்லாம் இருக்கானா செத்துட்டானா? ஒரு தொழிற்சாலை இங்கே கொண்டு வந்து வைக்கிறான். அந்த தொழிற்சாலைக்கு நீர் எங்கேருந்து வரும்? நிலத்தடி நீர் எங்கேருந்து வரும்? சுற்றி இருக்கிற 4-5 ஊரை சுற்றுவான். சுற்றி இருக்கக்கூடிய 4-5 ஊர் தண்ணியை சுண்டா எடுத்து அவன் உறிஞ்சிட்டு போயிடுவான். அப்புறம் நீர் எங்கேருந்து வரும்? அப்புறம் சொல்லத்தானே இங்கே நிலத்தடி நீர் இல்லை, விவசாயம் செய்வதற்கு சமமான ஏதுவான இடம் இல்லை, எழுதி கொடுக்க தானே செய்வான். எங்கள் அண்ணன் சொல்லிட்டு போனார்ல, அப்படி தானே கொடுப்பா. சுற்றி தொழிற்சாலை கொண்டு வந்து தொழில் வளர்ச்சி. இப்போ கூட யார் முதலமைச்சர் வந்துட்டு தூத்துக்குடியில் தொழில் வளர்ச்சி, தூத்துக்குடியில் என் சென்னையை வளர்த்து நட்டுட்டிய, இன்னும் தூத்துக்குடியில் தொழில் வளர்ச்சி யாருக்கு? சைனாலேருந்து தூத்துக்குடியில் ஒரு கம்பெனி வச்சுட்டா, யாருக்கு வேலை கொடுப்பேன்? எங்கேருந்து வேலை கொடுப்பேன்? வச்சா 20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஊரை சுற்றி இருக்க வேலை கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். சாவுறது யாரு? அந்த தொழிற்சாலை அங்கே இருப்பதனால் வருகிற நோயினால் பாதிக்கப்படுறது யாரு? சுற்றி இருக்க 10 கிலோமீட்டர் இருக்கவங்க தானே. அப்படி சரி செத்துட்டு போகிறதுக்கு சம்பளமாவது கொடுத்துருவோம், வேலையாவது கொடுப்பான், அதையாவது கொடுக்குறா, அதுவும் கொடுக்க மாட்டான். தண்ணி இங்கேருந்து எடுப்பான், மின்சாரத்தை இங்கேருந்து கொடுப்பான், நோயை இங்கே கொடுப்பான், வேலைக்கு வடக்கனை எடுப்பான். புதிய முத்திற்கு வருமானம் இல்லையா? டாஸ்மார்க்கு தான் வருமானம் போகுது. அவர் வருத்தப்படுறார். அவர்
சரி விடுங்க, நாட்டை திருத்தம் தான் பார்க்குறாரு, நாக்கு அங்கே போய் தான் நக்குது, ஒன்றும் பண்ண முடியல. அவர் என்ன பண்ணுவார் யோசிச்சு பாருங்க. ஒரு தொழிற்சாலை இந்த மண்ணில் வருகிற நிலத்தடி நீர் இலவசமாக போயிடுது, மின்சாரம் போயிடுது, எல்லாம் போயிடுது. நாட்டிற்கு வருமானம் வரின்னு சொல்லி ஒன்று வாங்கிட்டு இந்த மண்ணில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏதாவது ஒன்று இருக்குதா? ஏன் இதே சாமிநத்தத்தில் இப்படி ஒரு 1000 ஏக்கர் இருக்குது, 500 ஏக்கர் இருக்குது, 100 ஏக்கர் இருக்குது, வா கொண்டா, இந்த மண்ணில் என்ன விளையும்? இந்த மண்ணில் ஏன் வா தக்காளி விளையுதா, இல்லை வெள்ளரிக்காய் விளையுதா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய வெங்காயம் விளையுதா, விளைச்சலை போடு. புதிய முத்துறை சுற்றி இருக்கிற மக்களுக்கு 100 ஏக்கரில் போட்டாச்சு, 100 ஏக்கரில் தக்காளி போடுறோம். தக்காளியை பராமரிக்க அங்கே மருந்து நம்ம இந்த மருந்தெல்லாம் போட போகிறதில்ல, இயற்கை விவசாயம் பண்ண போகிறோம். தண்ணி பாய்ச்சறதுக்கு ஆள் தேவைப்படுது, 100 ஏக்கர் தண்ணி பாய்ச்சறோம். யோசித்து பாருங்கள், அரசு வேலை ஒரு 20 பேருக்கு வேலை கொடுக்கும். இந்த பகுதியில் இருக்க 20 பேர், ஆளுக்கு 20 ஏக்கர் 10 ஏக்கர் பிரிச்சுக்கப்பா, ஒரு 30 பேருக்கு வேலை, அரசு வேலை முடிஞ்சு. தண்ணி பாய்ச்சலாம் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கா, தக்காளி பழம் பறிக்கணும், படிக்காதவங்களாம் வேலைக்கு போய் பறிக்கிறாங்க, அவங்களுக்கு அரசு வேலை. அங்கே ஒரு ஃபேக்ட்ரி அங்கேயே போடுறோம். எது இந்த மண்ணில் என்ன விளைகிறதோ அதை வைத்து சந்தை மதிப்புடுறோம், அதை பெருசாக மாத்துறோம். அங்கே தொழிற்சாலை போடுறோம், அதில் ஒரு 100 பேர் வேலைக்கு போடுறோம். படித்தவன் படிக்காதவன் 2 பேருக்கு அரசு வேலை. படிக்காதவன் இடையை தூக்கி போட்டுட்டு இருக்கான், படித்தவன் சிஸ்டத்தில் உட்காந்து தட்டிக்கிட்டே இருக்க போகிறான். இத்தனை குளம் வந்து இத்தனை ஏக்கரில் இவ்வளோ வந்து என்னென்ன பண்ணோம், தக்காளியில் ஜூஸ் போட்டியா, தக்காளி ஜாஸ் போட்டியா, தக்காளி ஊறுகாய் போட்டியா, என்னென்ன பண்ண முடியும்? ஏற்றுமதி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தன் மண்ணில் கிடைக்கிற பொருட்களை வைத்து வருமானத்தை உண்டாக்குறதாங்க, அதுதாங்க அரசியல் மிக முக்கியமானது. சுயசார்பு, தற்சார்பு பொருளாதாரம் அதே வச்சிருக்கான். விவசாயம் பண்ண முடியாது, பிளாட் போட்டுருங்க, பிளாட் போட்டு மண்ணை திங்கவா, சோத்தை கட்டி வச்சு தோத்தை வச்சு நக்கிட்டு போக முடியுமா? சோத்துக்கு எங்கே போகிறது? சாஃப்ட்வேர் பண்ணி படிச்சுட்டு போயிருங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு எங்கே போனாலும் சோத்துக்கு எங்கே போகிறது? இன்னைக்கு சிங்கரமே சப்பாத்தி கோதுமை திங்கிறவன் ஆந்திராலேருந்து வருது. ஞாயிற்றுக்கிழமை கறி கிஞ்சி திங்கிறவன் ஆட்டு கறி ஆந்திராலேருந்து வருது. தினம் காலையிலேருந்து டிக்கெட்டை ஓடிக்கிட்டே இருக்கல. தமிழ்நாடு முழுக்க எத்தனை டிக்கெட் நினச்சி பாருங்க. வருஷத்துக்கு 1.25 லட்சம் கோடி பாலில் மட்டும் சந்தை மதிப்புங்க. 1.25 லட்சம் கோடி. நாட்டோட கடன் எவ்வளோ தெரியுமா? வெறும் 9 லட்சம் கோடி. எது? வெறும் 9 லட்சம் கோடி. வருஷத்துக்கு 1.25 லட்சம் கோடி பால் சந்தை மதிப்பு. நீங்கள் ஆடு மாடு மேய்ச்சல் அரசை எடுத்து வெளிநாடு மாதிரி இவன் நினச்சிக்கிறான் மாடு மேய்க்க சொல்கிறான். சீமான் மாடு வந்து அந்த சாதிக்காரன் வந்து மேய்ப்பாங்க, என்ன மாடை மேய்க்க சொல்கிறாரு? காட்டுக்குள்ள போய் மாடை பற்ற போயிட்டார். இவர் அரசியல்வாதியாக முட்டாளா? இன்னும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். மாடு இந்த வெளிநாடு என்னடா மாடு மேய்க்கிறோட இவங்க டவுசரை கட்டிக்கிட்டு, டவுசருக்கு மேலே வேட்டியை கட்டிக்கிட்டு, துண்டை கட்டிக்கிட்டு, குச்சி வச்சுக்கிட்டு பா அப்படின்னு மிரட்டு நினச்சிட்டு இருக்கும். டேய் வெளிநாட்டில் போய் பாரு, இங்கேருந்து வெளிநாடு போகிறேன், வெளிநாடு கக்கூஸ் கழுவுக்கு போகிறீங்கல்ல வெளிநாட்டுக்கு, அங்கே மாடு மேய்க்கிறான்டா. 100 ஏக்கரில் லட்சம் மாடு 1000 மாடுல கொண்டு வந்து வச்சுட்டு ஒவ்வொரு மாடையும் சிசிடிவியில் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கான், உட்காந்துக்கிட்டு இருக்கான். மாட்டுக்கு சரியாக வச்சாங்களா, புல் வச்சாங்களா, தண்ணி வச்சாங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. எந்த மாடு சாப்பிடுது, எந்த மாடு சாப்பிடலாம், மருத்துவர் கண்காணிப்பு. உட்காந்த இடத்துல வேலை நடக்கு. அத்தனையும் பாலை கறக்கிறான், பால் ஏற்றுறான், பால்லேருந்து என்னென்ன தயாரிக்க முடியும், என்னென்ன கொடுக்க முடியும், எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி போய்கிட்டே இருக்கான். இங்கிருந்து மாட்டுக்கறியை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இந்த அரசாங்கம், இந்திய அரசாங்கம். மாட்டுக்கறி ஏற்றி பண்ண வேண்டாம், கிழக்கு ஆட்டுக்கறி நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ரைஸ், பொன்னி அரிசி வாங்குறோம்ல, அதில் கர்நாடக பொன்னி, ஆந்திர பொன்னி, தமிழ்நாட்டு பொன்னி செத்து போச்சு. தமிழ்நாட்டு பொன்னின்னு ஒன்று, ஆந்திர பொன்னி தான் இருக்குது. கர்நாடக நாளைக்கு காரையில் தண்ணி தரல சண்டை, கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டை, பாதையை மறிச்சாச்சு. பொன்னி வரமாட்டான், ரைஸ் பொன்னி அரிசி பொன்னி வரமாட்டான். அப்போ நம்ம பட்னி தான். ஞாயிற்றுக்கிழமை கறி வர்றது, டீ கடை அப்படித்தான் முடிஞ்சு. எவ்வளோ பேர் தொழில் போச்சு, எவ்வளோ ஒரு இது போச்சு. நம்ம டீ குடிக்காமல் இருக்கவே முடியாது. ஒரு சில தம்பி சோறு கூட திங்காமல் இருப்பேன் தம்பி, ஒரு நாளைக்கு 5 டீ டெம்பராக இருக்கும், நமக்கு டீ குடித்தாதான் அப்படி இருக்கும். அப்படின்னா நிலைமை என்ன ஆகும்? டீ குடிப்பேன், தயிர் குடிக்கணும், வெண்ணெய் சாப்பிட்ணும், நெய் சாப்பிட்ணும், மாடு மட்டும் மேய்ச்சிடக்கூடாது. அப்படியா? அப்போ மாடு எவனாவது மேய்ப்பான். இவங்க என்ன நினச்சி இந்த பள்ளிக்கூடத்தில் நல்லா படிக்கல, நம்ம வாத்தியாரில் முதல் சொல்லணும். அவங்க சொல்லிட்டு போடுறது, உன்னையெல்லாம் மாடு மேய்க்க அனுப்புறேன்டா. இவன் நினச்சிட்டான் படிக்காத மாடு மேய்ப்பான் பாருக்கணும். இப்போ ஒரு காலம் வரும், மாடு மேய்க்கிற உன்னை படிக்க அனுப்புகிறேன் பாராடே அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வரும். எங்கள் கல்வி கற்பவனும் கற்காதவனுமே எல்லாரும் வாழணும்ல. கல்வி மட்டும் கல்வி